பிரக்யா இங்க வரக்கூடாது. பிரக்யா என்கிட்ட இருந்து என்னோட ரியாவை பிரிக்க கூடாது. ஆலியா, அட கடவுளே, என்ன ஆச்சு? நீ வேணா பாத்துட்டே இரு. அவ இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிடுவா, நம்மள வேலைக்காரியாக்கி வேலை வாங்க போறா. உனக்கு இப்போ என்ன ஆச்சு? ஏதாவது சொல்ல ஆலியா. கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா ரூம்ல இருந்திருக்க இத்தனை பொருளும் அதுவா கீழே விழுந்து உடையாதே. சொல்லு ஆலியா, என்ன ஆச்சு? ஒருவேளை பல்ஜித் பாட்டி உன்னோட பிளான் எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்களா என்ன? ஒருவேளை பிரக்யாவோட மந்திரம் அபி மேல அப்படியே பழிச்சு அவ ரிவர்ஸ் ஆயிட்டானா? ஓ, அப்படின்னா பிரக்யா இந்த வீட்டோட ரிங் மாஸ்டர் ஆக போறாளா? அட கடவுளே, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன், இதெல்லாம் நடக்கும், நம்ம கண்டிப்பா வேலைக்காரங்கள ஆக போறோம்னு. நான் சொன்னதை நீ கேட்கவே தயாரா இல்ல. இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருந்த. இப்போ உன்னால எதுவுமே பேச முடியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படின்னா இந்த சதுரங்க வேட்டையில அவ ஜெயிச்சுட்டா. அப்படின்னா நாம தோத்துட்டோம். இப்ப நம்மளோட நிலைமை என்ன ஆக போகுது? உன் நம்பிக்கையாலதான் நான் தைரியமா இருந்தேன். அதனாலதான் லைஃப்ல முதல் தடவையா பிரக்யா கிட்ட போய் சொன்னேன். அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி தைரியமா சொன்னேன், நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு. ஆனா நான் சொன்னனால என்ன நடந்துச்சு? அவ காலடி எடுத்து வச்சுட்டா, ஆர்த்தியை எடுத்து முடிச்சாச்சு, தீபாவளி பூஜை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. அண்ணி கொஞ்சம் வாயை மூடுங்க. லீவ் மீ அலோன். அடுத்து என்ன பண்ணலான்னு என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. நீ யோசிக்கிறதுனால என்ன ஆக போகுது? எதுவும் ஆக போறது இல்ல. வேணும்னா பாரு, அவ சொல்லி சொல்லி வச்சு நம்மள பழி வாங்க போறா. எல்லா வேலைக்காரங்களையும் துரத்திடுவா. நம்ம தான் அப்புறம் வேலைக்காரங்களா இருக்கணும். வீட பெருக்க சொல்லுவா, துடைக்க சொல்லுவா, துவைக்க சொல்லுவா. அட கடவுளே, எல்லா வேலையும் செய்ய சொல்லுவா. எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிட்டேன், மொத்தமா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். அட கடவுளே, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. போதாத குறைக்கு பொருள் எல்லாம் போட்டு உடைச்சு வேற வச்சிருக்கா. தீபாவளி அன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா சூரிய கிரகணம் ஏற்பட வாய்ப்பே இல்ல. ஆனா ரியா பிரக்யாவ எப்ப கட்டி பிடிச்சாலோ கூடிய சீக்கிரத்துல என் வாழ்க்கையில கிரகணம் ஆரம்பிக்க போறது உறுதி ஆயிடுச்சு. நான் இந்த ஆட்டத்தை மாத்தியே ஆகணும். கொக்கை போட்டோ இல்ல வஞ்சிக்கிறது மூலமாவும். கோவத்துல நான் உங்ககிட்ட பிராச்சிய கொலை பண்ணனு சொன்னேன். ஆனா அவ அக்கா எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவளை ஹர்ட் பண்ண முயற்சி பண்ணலம்மா. ஐ ஸ்வேர். தெரியும்டா. நானும் தேவையில்லாம நானும் தப்பு பண்ணிட்டேன். சஞ்சு கூட நீ பேசிட்டு இருந்ததை பார்த்தா, நீ அவனுக்கு பணம் கொடுக்கறதையும் நான் பார்த்தேன். அத நான் பார்த்ததுனால எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. நீ வேற சொன்ன நீதான் பிராச்சியை கொல்றதுக்காக சஞ்சுக்கு பணம் கொடுத்தேன்னு. நீங்க சின்ன வயசுல என்ன அடிச்சது இல்லல்ல, அதான் இப்ப அடிக்கிறீங்க. I'm just joking. I'm sorry. One more. நீங்க பிராச்சி மேல உயிரே வச்சிருக்கீங்கல்ல? உன் மேலயும் நான் உயிரையே வச்சிருக்கேன். எப்பவும் நான் இதே மாதிரி தான் இருக்கேன். அப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? பேலன்ஸ்? இப்ப நீங்க இத்தனை வருஷமா மொத்த அன்பையும் பிராச்சி மேல காட்டிட்டீங்க. இப்ப நான் வந்திருக்கேன், எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க பிராச்சிக்காக எவ்வளவு அன்பை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல, அதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அப்புறம் என் மேல இருக்கிற அன்பை கொஞ்சம் அதிகமாக்குங்க. அப்படி பண்ணா என் பொறாம குறைஞ்சிரும். சின்ன குழந்தை மாதிரியே பேசிட்டு இருக்க. அப்புறம் இந்த சின்ன குழந்தை என்ன ஆசைப்படுதுன்னா, நீங்க ஒரு வேலை பண்ணலாம். என்ன உங்க கூட நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் பிராச்சிய அப்பா கிட்ட அனுப்பிடுங்க. நீ இத்தனை வருஷமா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அதேதான் அவளும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இங்க பாரு செல்லம், இனிமே தள்ளி தள்ளி இல்ல, எல்லாரும் சேர்ந்து இருக்க போறீங்க. அதுவும் ஒன்னா. அப்பதான் ஒரு பொண்ணுக்கு அம்மாவும் இன்னொரு பொண்ணுக்கு அப்பாவும் சேர்ந்து இருக்க போறீங்க. எனக்கு இது ஓகே தான். ஆனா என்னுடைய கோட்டா எனக்கு ஃபுல்லா கிடைக்கணும், அதாவது அதிகமா கிடைக்கணும். என்ன ஓகேவா? உன்னோட கோட்டாவை விட உனக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னா பிராச்சிக்கு தெரியாது நீ அவளோட தங்கச்சி, உனக்கும் அவளுக்கும் ஒரே டேட் தானே. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது, அப்புறம் அவளுக்கு உன் மேல பயங்கர அன்பு ஏற்பட்டுரும். அது அவளோட கடமை இல்லையா? ஏன்னா என்னை விட சில செகண்ட்ஸ் முன்னாடி பிறந்திருக்காள், அதெல்லாம் அவ பண்ணிதான் ஆகணும். உன் கோபம் மட்டும் என்னைக்கும் குறையாது. அதான் உங்ககிட்ட காட்டுறேன், ஆனா பிராச்சி கிட்ட காட்ட மாட்டேன். ஆனா நீ அவளை நேசிப்ப. ஏன்னா தங்கச்சி பாசமும் அம்மா பாசம் மாதிரிதான். இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோம். நல்லா இருங்க ரெண்டு பேரும். வாங்க.
நான் இந்த விஷயத்த அபிகிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ மெதுவா மெதுவா. என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு டபுள் சந்தோஷம். ஏன்னா நான் என் அம்மாவோட கொண்டாட போற முதல் தீபாவளி தானே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம். கம் கம் கம், எங்க போற? என்ன விஷயம் சஹானா? ரன்பீரை பார்த்து எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? நான் எங்க சிரிச்சேன்? நான் என்ன யோசிச்சேன்னா, ரன்பீர் தேன் வாங்கி கொடுப்பானா இல்ல நான் வாங்கணுமா? அட, திடீர்னு தேன் எங்கிருந்துமா வந்துச்சு? அட, அது என்னன்னா, அத சாப்பிட்டா தானே என்னோட வாய்ஸும் ரன்பீருக்கு ஸ்வீட்டா தெரியும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறியா? அட, இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? யாருக்கு புரியணுமோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சது. என்ன சரிதானே ரன்பீர்? இவ ஏன் இப்படி உளறிக்கிட்டே இருக்கா? எனக்கு எதுவுமே புரியல. சொல்லு, என்ன விஷயம்? நீ இந்த மாதிரி ரன்பீரை பாக்குறத முதல்ல நிப்பாட்டு. நான் ரன்பீர் இப்படி பார்க்க கூட கூடாதா? ரன்பீர், நான் உன்னை பார்க்க கூடாதா? பார்க்கலாம் ஆப்வியஸ்லி, பட் இவ ஒண்ணும் உன்னை பாக்கல, உன் முன்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு, சொல்லு. சொல்றியா இல்ல உன்னை வந்து? சொல்றேன். அது என்னன்னா, வெளியில போய் நான் ரன்பீரை வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டப்போ அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? இல்ல நான் வீட்டுக்கு போகணும், நிறைய வேலை இருக்கு, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னான். அப்புறம் ஷஹனா பிடிவாதம் பிடிக்காத, நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னான். அவன் சொல்றது உண்மைதானே? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கரெக்ட் தான். ஆனா பிராச்சி வெளியில வந்து கேட்டப்ப இவர் என்ன சொன்னாரு தெரியுமா? வண்டியை எங்க பார்க் பண்ண, ஒரு செகண்ட்ல மாறிட்டான். அப்ப இதுவும் சரிதான். கேட்டது யாரு? அப்படியா? அவ சொன்னதுல நான் இப்ப சொல்ல போறேன். அவ ரன்பீரை பத்தி என்ன சொல்லுவா? ரன்பீர் சரியான உதவாக்கறேன்பா. அப்புறம் ரன்பீர் 1 நம்பர் ஃப்ராட்ன்பா. அப்புறம் ரன்பீர் கிட்ட பயங்கர ஆட்டிடியூட் இருக்குன்னுவா. அவன் அடங்கவே மாட்டான். அப்புறம் என்னென்னமோ சொல்லுவாளே, ரன்பீர் மோசமானவன் சொல்லுவா. அப்படிதானே? போதும், நீ கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ஏன் நிறுத்தணும்? எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்புறம் நான் வேற என்னெல்லாம் சொல்லுவேன்? அது என்ன சொல்லுவானா, ரன்பீர் சரியான ப்ரௌடி, அவன் பயங்கரமான தலகணம் பிடிச்சவன், பயங்கரமா ஆட்டிடியூட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய சொல்லிருக்கா. என்ன நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அப்புறம் உன் டிரைவிங்க பத்தி என்ன சொல்லுவ தெரியுமா? அவன் காரை ரொம்ப வேகமா ஓட்டுறான், இப்படி ஓட்டுனா வீட்டுக்கு போக மாட்டான், நேரா ஹாஸ்பிடல் தான் போவான்னு சொல்லுவா. இத நான் எப்ப சொன்னேன்? இது நீ சொல்லல, ஆனா நானே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனா இத தவிர நான் சொன்ன மத்த எல்லா விஷயமே உண்மைதானே? வை பிராச்சி, அவன்கிட்ட சொல்லு, நான் சொன்னதெல்லாம் முதல்ல இந்த டீ குடி, குடிச்சிட்டு பேசு. அப்புறம் வா, நம்ம உள்ள போலாம். உள்ள போய் நம்ம டீ குடிக்கலாம். ஏன் நம்ம இங்கே உட்கார்ந்து டீ குடிக்கலாமே? உள்ள போய் உட்கார்ந்து டீ குடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். அதான் உன்னை வான்னு கூப்பிடுறேன். வா வான்னு சொல்றல. டீ குடிச்சிட்டு போ, இல்லனா நான் டீ குடிக்க விடாம பண்றேன்னு சொல்லுவாங்க. நீ இங்க உட்கார்ந்தா அவன் கண்டிப்பா டீ கூட குடிக்க மாட்டான். நீ வா வா. நான் இப்பவே வரேன். நானும் வரேன். நல்ல வேலை மித்தாலி, நீ ரூமை விட்டு வெளியே வந்துட்ட. இப்ப இந்த ஆலியா பயங்கரமா அழ போறா. நீ எதுக்கு ஆலியாவை பத்தி கவலைப்படுற? உன்னை பத்தி கவலைப்படு, யோசி. பிரக்யா வந்து அபி கூட சேர்ந்து காலடி எடுத்து வச்சுட்டா. அப்புறம் தீபாவளிக்கான ஆரத்தியும் எடுத்து முடிச்சிட்டா. அப்படின்னா அவனை கட்டி அணைச்சிருப்பாளே. கண்டிப்பா இந்த காட்சியை ஆலியா பாத்திருப்பா. அதனாலதான் உள்ள அழுதுகிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் பல்ஜித் பாட்டி தான். ரியாவையும் பிரக்யாவையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்களா என்ன? அப்புறம் அந்த ஆலியா மீராவை வச்சு போட்டு பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த மீரா பேருக்கு ஏத்த மாதிரி மீராவா இருக்க வேண்டியதுதான். அது என்னன்னா, நான் அவகிட்ட போய் உன் மனசுல இருக்க விஷயத்த அபிகிட்ட சொன்னியான்னு கேட்டப்போ, அண்ணி ஏன் நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு அப்படியே மழுப்புல பேசினா. இங்க பாரு மீரா, மீராவா இருந்த, மீராவா இருக்க, மீராவாவே இருக்க போற. மித்தாலி, பிரக்யாவோட ஃபேமிலி ஒன்னாயிடுச்சு. ஏதாவது தப்பு பண்ணேன்னு வையே, அதுக்கான தண்டனையும் பெருசாவே கொடுப்பாங்க. பிரக்யாவோட கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் முதல்ல அபி உன்னதான் வீட்டை விட்டு வெளியே துரத்துவான். இல்ல இப்படி எல்லாம் நடக்க கூடாது. நல்ல வேளை மித்தாலி, யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரல. நல்ல வேளை தப்பிச்சுட்டேன். அம்மா தாயே, எப்படியோ என்ன காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. இப்ப வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. அதுவும் நான் பிரக்யாவை வெறுக்கிற விஷயம் இங்க இருக்க என்ன தவிர யாருக்கும் தெரியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியணும். ராஜோட பேங்க் பேலன்ஸ் நில். அப்படின்னா என்னோட வயிற்று பசிய போக்கணும்னா பிரக்யாக்கு வேலைக்காரியா இருக்கணுமா? அவளுக்கு கை கால் அமைக்கி விடணுமா? மித்தாலி, இதெல்லாம் பண்ணணும்னா இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணு.
பிரக்யா உனக்காக ஏலக்காய் போட்டு டீ கொண்டு வரவா? இல்ல மித்தாலி அண்ணி, பரவாயில்ல இருக்கட்டும் பிரக்யா. உனக்காக நான் பால்ல மஞ்சத்தூள் போட்டு கொண்டு வரேன். நீ டயர்டா இருக்கல்ல? இல்ல மித்தாலி அண்ணி, நான் உனக்கு அந்த மாதிரி காஃபி போடுறேன். நீ என் அபிக்கு போடுவல்ல அந்த மாதிரி சூப்பரா. இல்ல இதுவும் வேண்டாமா? மகாராணி வேணும்னா என் ரத்தத்தை குடிங்க, சந்தோஷமா இருங்க. எனக்கு மடிப்பிச்ச கொடுங்க, யாரும் கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. இது போதும் மித்தாலி, நீ இத பண்ணாலே போதும். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ற. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. அபி சாரி சாரி சாரி, தெரியாம இடிச்சிட்டேன். சந்தோஷத்துல இப்ப நான் வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன். கால் தரையிலே நிக்க மாட்டேங்குது. இப்ப நான் வந்துடுறேன். அபி அபி தள்ளுங்க தள்ளுங்க. அட எங்க போயிட்டான் இவன்? எங்க போனான் இவன்? அபி என்ன சொல்லணுமோ சொல்லுங்க பாட்டி. அப்படின்னா பிரக்யாவும் ரியாவும்? ஆமா அபி. தேங்க்யூ பாட்டி. இதுக்கான அர்த்தம் இவங்க நான் சொன்னதை கேட்டாங்களா? எப்படி கேட்காம இருப்பாங்க? நீ மனசார கேட்ட. நீ இப்ப உடனே போவாங்க. சீக்கிரமா அவங்க 2 பேரையும் போய் பாரு. அவங்க 2 பேரும் எங்க? அவங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். போ போ. பக்து, ரியா எங்க? யாரோ ஒரு மேடமை கூட்டிட்டு டெரஸ்லியா? அபி டைமை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா போ. சோ பிராச்சி, நான் உனக்கு லோஃபரா தெரியறேனா? இப்பதான் நம்ம வெளியே கேட்டேன். இப்பதான் கிளாரிஃபை ஆச்சு. கிளாரிஃபை ஆகலைன்னா நான் வேணா ஷகனாவை கூப்பிடுவா? ஷகனா இல்ல வேண்டாமா? அப்ப சரி, அது நீயே எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட. நான் உன்கிட்ட சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன். நீ அதுக்கு ஆமா இல்லைன்னு சொன்னா மட்டும் போதும். நான் உன்னை ஃப்ளர்ட் பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா? அவன் கிட்ட கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. ஒரு விஷயமும் இல்ல. அப்படியே இருந்தாலும் எல்லாம் மோசமான விஷயம் தான் இருக்கு. அவன் 1 நம்பர் ஃபிளர்ட். நான் உனக்கு கேசினோ மாதிரி தெரியுதா? நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. நான் இதெல்லாம் உன்னை பத்தி அப்போ நினைச்சது. அப்போ உன்னை பத்தி எனக்கு தெரியாதுல்ல. அப்போ இப்ப என்னை பத்தி நல்லாவே உனக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கேன். என்னை பத்தி எவ்வளவு தப்பு தப்பா யோசிச்சு வச்சிருக்கேன். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல இதெல்லாம். சொன்னல, நான் அப்பதான் யோசிச்சேன், இப்ப இல்ல. இப்போ நீ என்னை பத்தி என்ன யோசிக்கிற? சொல்லு சொல்லு, நான் கேட்க தயாரா இருக்கேன். சொல்லு, சீக்கிரம் சொல்லு. எனக்கு அப்ப என்ன தோணும்னா, நீ ஒரு ஃபிளர்ட்னு தோணும். ஏன்னா பொண்ணுங்களும் எப்பவும் உன் பின்னாடியே தானே சுத்திட்டு இருப்பாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதானே நினைப்பாங்க. அதனாலதான் நீ ஃபிளர்ட்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நீ அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட. உன்னோட நேச்சரே அப்படி. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்ப, சந்தோஷமா இருப்ப. அதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருந்திருக்க. ரைட். உண்மையை சொல்லணும்னா நீ சரியான ஃபிளர்ட் தான். நீ ஃபிளர்ட்னு சொன்னா ஒத்துக்கிறேன். ஆனா நான் இந்த லோஃபர்னா என்ன? அது ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன்னா, உன்னை எனக்கு பிடிக்காதுல்ல ஆரம்பத்துல, அதான் அப்படி ஏதோ சொல்லிட்டேன். ஆனா என்ன? ஆனா உன்னை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிய வந்துச்சு. நீ உண்மையிலேயே அவ்வளவு ஒண்ணும் மோசமானவல்ல. மனசளவுல நல்லவன், நேர்மையானவன் தெரிஞ்சது. அப்புறம் நீ கேசினோவா கிடையாது, ஃபிளர்ட் ஆஃப் கோர்ஸ் கிடையாது. உன்கிட்ட ஆட்டிடியூட் இல்ல, எந்த ஈகோவும் இல்ல. நீ ரொம்ப நல்லவன். அப்புறம் அந்த வண்டி ஓட்டுற விஷயம், வண்டியை வேகமா ஓட்டினா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொன்ன. நான் எப்ப அப்படி பண்ண? அத நான் இன்னைக்கு கூட சொல்லுவேன். ஏன்னா நீ ஒழுங்கா டிரைவ் பண்ண மாட்டேங்கிற. ஆனா என்ன? ஆனா உன் கூட வண்டியில உட்காரும் போது எனக்கு என்ன தோணும்னா, உன்னோட இலக்க அடைய முடியும்ன்றது உனக்கு தோணுமா என்ன? இல்லையா? என்னோட இலக்கு என் பக்கத்துல இருக்குன்னு தோணும்.
அதை அரவணைச்சுக்கணும், அவ்வளவுதான். சஹானா கூப்பிட்டப்ப நீ ஏன் உள்ள வரலன்னு சொன்ன? அதுக்கான ரீசன் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஷஹானா கூட தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியும் தான், உன் வாயால கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் எதுக்காக என்னோட வாயால கேட்கணும்னு நீ ஆசைப்படுற? எனக்கு அது பிடிக்கும். நான் சொல்றத கேட்க உனக்கு ஆசையா இருக்குல்ல? அப்ப கேளு. சரி, இருன்னு சொல்றதுக்கோ இல்ல போன்னு சொல்றதுக்கோ இல்ல வான்னு சொல்றதுக்கோ எல்லாத்துக்குமே நீ சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுறதெல்லாம் நீ சொல்ற மாதிரி தான் என்னோட லைஃப் இருக்கணும்னு. நீ என்னன்னு மட்டும் சொல்லு, நீ சொல்றத நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இரு. அப்புறம் நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்போ புரிஞ்சுதா நான் ஏன் நிக்காம போனேன்னு? டீ ஆறியே போயிருக்கோம். ஓஹா, நம்ம டீ குடிக்கவே மறந்துட்டோம்ல. தேங்க்யூ. என்னாச்சு? டீல சர்க்கரையே இல்லையே. அப்படியா? நான் சக்கரை போட்டிருக்கேனே. இல்ல, சுத்தமா இனிப்பே இல்லையே. இரு, நான் செக் பண்றேன். இதுலயே செக் பண்ணு. குடிச்சு பார்த்தா தான் தெரியும் சக்கரை இருக்கா இல்லையான்னு. சக்கரை தான் போட்டிருக்கேனே, நீ என்ன இவ்வளவு சக்கரை போட்டு குடிப்பியா? நான் அவ்வளவா சக்கரை போட்டு குடிக்க மாட்டேன். இருந்தாலும் இது கொஞ்சம் கூட சக்கரை இல்ல. கரெக்டா தான் இருக்கு ரன்பீர். சரி, நீ என்னவோ சொல்ற. வாவ், இப்போ பயங்கரமா ஸ்வீட் ஆயிடுச்சு. வெரி நைஸ். இந்த ஸ்வீட்டை தான் நான் எதிர்பார்த்தேன். பயங்கரமா மேஜிக்லாம் பண்ற. நீ குடிச்ச டீ இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. வெரி குட், ஐ லைக் இட். அப்புறம் இந்த மாதிரி டீயை குடிச்ச உடனே இனிப்பு அதிகமாகுது இல்லையா? இந்த மாதிரி டீயை எனக்கு மட்டும் போடு, வேற யாருக்கும் போடாத. பாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன பாக்குற? சீக்கிரம் விளக்கேத்து. ஏற்கனவே வாழ்க்கை ரொம்ப இருட்டா இருக்கு, இனிமே இருட்டா இருக்க கூட. சீக்கிரம் ஏத்து. யா கிட்ட வாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதான் என் சந்தோஷமான தீபாவளி. சேம் பிஞ்ச் பண்றேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் மாம், இன்னொரு பக்கம் நான். ஒரு வைஃப்க்கு ஹஸ்பண்டுக்கு வைஃப் கிடைச்சிட்டாங்க, சரிதானே? அதுவும் இல்லாம இவ்வளவு சந்தோஷத்துக்கு நடுவுல ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன? நீங்க அம்மா பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லப்பா. நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன். யா, தட்ஸ் தி ரீசன். இதுல என் தப்பு எதுவும் இல்ல, புரிஞ்சுக்கோ. sorry, Riya. இட்ஸ் ஓகேயா? இட்ஸ் ஓகே. சரி, உங்க சாரி எல்லாம் விடுங்க. இப்போ நீங்க ஒண்ணு சேர்ந்திருந்தாலும் இந்த தீபாவளி ஏதோ அரைகுறையா இருக்கிற மாதிரியே இருக்கே. பட்டாசு எல்லாம் இங்க இருக்கு. ஓ ஆமால, அது மறந்தே போயிடுச்சுல.
ஆஃப் கோர்ஸ் பகதூர் கொண்டு வா. இருங்க இருங்க, நான் இப்ப கொண்டு வரேன். சரி, அவளை அனுப்பிட்டேன், நீ வா. நாம இந்த தீபாவளிய இன்னும் குதூகலமா மாத்திரலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, உனக்கு பட்டாசுனா பயம் இல்ல? ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் ரியாவை சந்திச்சிருக்கேன். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நாம இந்த தீபாவளியை கொஞ்சம் ஸ்வீட்டா மாத்தலாமா? அட, ஏன் கூட தான் உன் அம்மா இருக்காளே, பரவாயில்ல இருக்கட்டும், நீயே வெடிச்சு தள்ளு. வாவ், ப்ரொடெக்டிவ் அப்புறம் கேரிங் மேன்.